ஆமா, உங்க இந்தியன்ஸ்க்கு மருந்து மாத்திரைனா என்னன்னே தெரியலையே. உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எப்படி சரி பண்ணுவீங்க? எங்களுக்கு இந்த மாத்திரை மருந்துலாம் தேவையில்லை, எங்களோட உணவே மருந்து தான். அப்படி எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நாங்க இயற்கையாவே அதை சரி பண்ணிடுவோம். அப்படியா? அப்ப நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல பார்க்கலாம். நீங்க கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நான் சாப்பிடுற மாத்திரை டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தத்துக்கு சாப்பிடுற மாத்திரை. இதுக்கு உங்களுக்கு என்ன மருந்து இருக்கு சொல்ல பார்க்கலாம். நீங்க சொன்ன இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், பதட்டம் ஆகுறது, சரியா தூங்காம இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நேச்சுரலா ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து பேர் வந்து அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா உடம்புக்கு பலம் தரும், சக்தி அதிகரிக்கும், ஆண்களுக்கு உண்டான டெஸ்டோஸ்டெரோனை பூஸ்ட் பண்ணும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கட்டுப்படுத்தும். அப்ப கை வலி, கால் வலி, முட்டி வலி, உடம்பு வலி, இதுக்கு குங்கிலியம், அதாவது இங்கிலீஷ்ல போசிலியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முட்டி வலி, கால் வலி, பாத வலி, ஆர்த்திட்டிஸ், இந்த மாதிரி வலி எல்லாத்தையுமே இது குறைக்கும். இதோட ஜாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன் இது கம்மி பண்ணும். வயிற்றுக்குள்ள இருக்கிற பிரச்சனை டீடாக்ஸுக்குலாம் இதுக்கும் மருந்து இருக்கு. திரிபலா சூரணம் செரிமானத்தை சரிப்படுத்தும், வயிறு, குடல் இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தும், உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே வெளியில எடுக்கும். இதெல்லாம் சொன்ன ஆன்டிபயோட்டிக் அருமையான நம்ம மஞ்சள் இருக்கு. மஞ்சளை விட அதிக சக்தியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எங்கேயும் இருக்க முடியாது. மூட்டு வலி, உடல் வலி இது எல்லாத்தையுமே அது கம்மி பண்ணும். காயம் ஆடுறதுக்கு அவ்வளவு உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அவ்வளவு அதிகப்படுத்தும். இப்ப மாட்டுவேன், கோல்டு, தொண்டை வலி, இருமல், சளி, ஜுரம், இதுக்கு மருந்து இருக்கு. அது பேரு அதிமதுரம். அசிடிட்டி, அல்சர், இந்த மாதிரி குடல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இது சரிப்படுத்தும். அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இருமல், சளி, கோல்டு, ஜுரம் இது எல்லாத்தையுமே இது சரிப்படுத்தும். இதையும் அஸ்வகந்தாவும் சாப்பிடறதுக்கு ஒரு அளவு இருக்கு, அது ரொம்ப கவனமா இருக்கணும். பிரெயினுக்கு, நர்வ்ஸுக்குலாம் அதுக்கு தான் நம்ம வல்லாரக்கீரை இருக்கு. மூளை வளர்ச்சி, நினைவாற்றல ரொம்ப அதிகப்படுத்தும். மன அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றதுக்கு இந்த கீரை ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், தோல், காயம் இது எல்லாத்தையும் சீக்கிரமா ஆத்துறதுக்கு இந்த கீரை ஹெல்ப் பண்ணும். அப்ப பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு, உடம்புல இருக்க பூச்சியெல்லாம் சாவடிக்கிறதுக்கு இதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு பாவக்காய். நீங்க சொன்ன இந்த பிளட் சுகர் இது கண்ட்ரோல் பண்ணும், கல்லீரலை சுத்தம் பண்ணும், செரிமானத்தை மேம்படுத்தும், உடம்ப டீடாக்ஸ் பண்ணும், உடல்ல இருக்க நச்சுத்தன்மை, பூச்சி இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துடும். இல்லாம உங்களுக்கு இருமல் வந்துச்சுன்னா இருமல் மருந்து நீங்க ஒண்ணு குடிக்கிறீங்களா, அதுக்கு பதில் தேன் ஒரு ஸ்பூன் எடுத்து அதுல லெமன் பிழிஞ்சு குடிச்சு பாத்தீங்கன்னா அதை விட சிறப்பான இருமல் மருந்து எங்க இருக்க போகுது. அதே மாதிரி தொண்டை வலி, காய்ச்சல் இருக்கு அப்படின்னா பால்ல மஞ்சள் போட்டு சாப்பிட்டா அது சீக்கிரமா உடம்ப குணப்படுத்தும். இது இல்லாம உங்களுக்கு போனஸா இன்னொரு 3 ஐட்டத்தை சொல்றேன். மிளகு, இஞ்சி, ஏலக்காய். சளி, இருமல், குளிர் இது எல்லாத்தையுமே இந்த மிளகு சரி பண்ணும். கோல்டு, ஜுரம், டைஜஷன், டீடாக்ஸுக்கும் இஞ்சி ஒரு மிகப்பெரிய மருந்து. உங்களோட மவுத் ரெஃப்ரெஷனரை விட எங்க ஏலக்காய் எவ்வளவோ பெருசு. அசிடிட்டி, கேஸ், ஹார்ட், லங்ஸோட ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும்.